ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மெயினாக எல்லா பிளேஸ்மெண்ட்லேயும் கேட்கப்படுற ஏஜஸ் ப்ராப்ளம்ஸோட கான்செப்ட், ஃபார்முலா, அப்புறமா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஜஸ் கான்செப்ட் எப்பவுமே மெயினாக இந்த 3 டைப்ஸ் கொஸ்டின் தான் வரும்னு சொன்னேன். ஒன்று ஆவரேஜ், அல்ஜிப்ரிக், அப்புறமா ரேஷியோ பேஸ்ட். ஸோ ஆவரேஜ்னா சம் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸில் வரும். அல்ஜிப்ரானா நம்ம வந்து கெஸ் பண்ணணும். எக்ஸ்ன்னு எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு ப்ளஸ் அது கூட சம்மந்தப்பட்டதை ஒய் இல்லைனா ஜெட் அப்படின்னு நம்மளே வந்து இமேஜின் பண்ணி அசியூம் பண்ணி வைக்கிறது தான் அல்ஜிப்ரா பேஸ்ட். ரேஷியோ பேஸ்டுன்னா நமக்கு வந்து ரெண்டு இதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொடுப்பாங்க. இப்போ அப்பாவோட வயசு வந்து 1:2 ஃபார் சன்ஸ் ஏஜ், அந்த மாதிரி கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம பார்ப்போம் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து. இதில் இருக்க ஃபார்முலா எப்படின்னா, இப்போ ஏஜ் n டைம்ஸ் அப்படின்னா இஃப் ஃபாதர் இஸ் ட்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ட்வைஸ்னா 2 டைம்ஸ், த்ரைஸ்னா 3 டைம்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேயா? அடுத்து n இயர்ஸ் லேட்டர், n இயர்ஸ் ஹென்ஸ், இந்த மாதிரி ஹென்ஸ் லேட்டர் இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு n plus x, அதாவது பெர்சன்டேஜ், எக்ஸ்ன்றது பெர்சன்டேஜ், எக்ஸ் பிளஸ் என் போட்டு நம்ம இதுக்கு ஒர்க் பண்ணணும். இதே n இயர்ஸ் அகோனா நம்மளோட பெர்சன்டேஜ் மைனஸ் த ஏஜ் என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க. பிஃபோர் 2 இயர்ஸ் அப்படின்னா 10 - 2. இப்போ கரண்ட் ஏஜ் 2 இருந்து 2 இயர்ஸ்னா -2 அப்படின்னு போடணும். இதே வந்து ரேஷியோனா A:B வரும். அதுக்கு AX and BXன்னு வச்சு நம்ம ஃபுல்லாக மெஷர் பண்ணணும். இதே half the age, quarter the age அப்படின்னா டிவைட் பை n நம்பர்னு போட்டுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் the first question பாருங்க. இது கிட்ட நமக்கு அல்ஜிப்ரா அண்ட் ஆவரேஜ் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். The sum of ages of 5 children born at the interval of 3 years each is 50 years. What is the age of the youngest child? ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? யங்கஸ்ட் சைல்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யங்கஸ்ட் சைல்டு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து 3 இயர்ஸ் இன்டர்வல்னு சொன்னதால ஒரு ஏஜுக்கும் நம்ம +3 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ x+3 +3 வந்து x+6, அது கூட 3 ஆட் பண்ணா 9, அது கூட 3 ஆட் பண்ணா 12ன்னு. ஸோ இதோட சம்மை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது 5x + 13 வருது. நமக்கு தான் இதோட ஆன்சர் தெரியும் 50 இயர்ஸ். ஸோ சம் ஆஃப் 5 சில்ட்ரன் வந்து 15 சொன்னதால 5x + 3 = 50. 5x = 20. x = 20 divided by 5, ஆன்சர் 4. ஸோ யங்கஸ்ட் சைல்டு ஏஜ் வந்து 4ன்னு நம்ம முடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a father said to his son, I was as old as you at the time of your birth. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் டைலாக் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். உன்னோட வயசு, நீ பிறக்கிறப்ப நான் என்ன வயசு இருந்தனோ அதுதான் இப்போ உன்னோட வயசு அப்படின்னு சொல்றாங்க. இஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 38 years now, the son's age 5 years back was என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து உடனடியாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டேபிள் போட்டோம். சன்னோட ஏஜ் 0வா இருக்கும்போது ஃபாதரோட ஏஜ் எக்ஸா இருந்திருக்கு. இப்போ சன்னோட ஏஜ் எக்ஸா இருக்கு, ஃபாதரோட ஏஜ் 38 years old. ஸோ x - x வந்து 0 ஆகும். அதாவது x இயர்ஸ் முன்னாடி போகிறோம். x - x 0 ஆகும். 38 - x வந்து x ஆகும். ஓகேயா? ஸோ 38 - x = x, 2x = 38, x = 19. இங்கே நமக்கு கொஸ்டின்ல கேட்டது என்னன்னா, the son's age 5 years back was என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ x - 5, 19 - 5 வந்து 14 இயர்ஸ் நம்ம பண்றோம். எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்றத கரெக்டா பாருங்க. டக்குன்னு வந்து நீங்க 19 தான ஆன்சரை வந்து எழுதிட்டு வந்துருக்க கூடாது. ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் வந்து ஒரு அல்ஜிப்ரா பேஸ்ட் கொஸ்டின் தான். வாட் இஸ் ஜான்ஸ் பிரசன்ட் ஏஜ் இஃப் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஹிஸ் ஏஜ் வில் பி 5 times his age 5 years back? ஓகே, இப்போ கொஸ்டினை கரெக்டாக நம்ம புரிஞ்சுட்டோம்னா, இதில் அவங்க கேட்கறது ஜானோட பிரசன்டேஜ், அதை வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துப்போம். ஆஃப்டர் 15 இயர்ஸ் his age will be 5 times his age of 5 years back. ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ்னா x + 15, அதான் நம்ம x + n ஃபார்முலா. அப்புறம் 5 times 5 years backனா 5 years backனா x - 5. அது 5 டைம்ஸ்ன்றதால 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ இதுவும் ஈக்குவேட் பண்ணோம்னா x + 5 = 5 × x - 5 ஈக்குவேஷன் பண்ணா ஆன்சர் வந்து x = 10. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா பார்க்க தான் பெருசா இருக்கும், பட் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி கொஸ்டின் தான். இது வந்து ரேஷியோ பேஸ்ட் கொஸ்டின். த percentage of father is 4 years more than 4 times of the percentage of his son. ஓகே, இது ஒரு பார்ட். The percentage of mother is 6 years less than the percentage of her husband. இது ஒரு பார்ட். If the ratio of percentage of son of that to father is 2:9, அதாவது சன்னோட ஏஜ்ல இருந்து ஃபாதருக்கு நம்ம ரேஷியோ பண்ணனா 2:9, and the percentage of grandfather to the mother is 2:1. ஸோ ரெண்டு ரேஷியோ சொல்லியிருக்காங்க, 2:9, இன்னொன்று வந்து 2:1. தென் ஃபைண்ட் த percentage of grandfather. சொன்ன மாதிரி நம்ம கொஸ்டின்லேருந்து எக்ஸை வந்து கண்டுபிடிச்சோம். x = percentage of grandpa. சன்னுக்கும் நம்ம இந்த வாட்டி போடுறோம். ஸோ z = சன் ஏஜ்னு போடுறோம். ஃபாதர் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? percentage of father is 4 years more than 4 times the percentage of son. ஸோ இதுதான் நமக்கு z, கரெக்டா? ஸோ 4 times z-ஓட 4 இயர்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இந்த மோர் தென்னா ஆட். ஸோ ஃபாதர் வந்து 4z + 4. இதே இப்போ மதருக்கு ஏஜ் என்ன சொன்னாங்க? 6 years less than the percentage of her husband. ஸோ இதுதான் அவங்க ஹஸ்பண்ட். ஃபாதரோட 6 years கம்மி. இந்த ஃபாதர் -6 தான் மதரோட ஏஜ். ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோமா? நமக்கு z தெரியாது, x தெரியாது. நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் வரும்போது the ratio of the percentage of son to that of father is 2:9 சொல்லியிருக்காங்க. ஸோ son is to father வந்து 2:9, grandpa is to mother வந்து 2:1.
இந்த இதை நம்ம ஈக்குவேஷன் எடுத்தோம்னா z is to 4z plus 4 அந்த இந்த ஃபாதர் வந்து 2 is to 9 கரெக்டா. இதுக்கு வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா z by 4z plus 4 is equals to 2 by 9. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 9z is equals to 2 into 4z plus 4. இப்போ மல்டிப்ளை பண்ணதுலேருந்து ஈக்குவேட் பண்ணா z is equals to 8ன்னு கிடைச்சிது, which is சன்னோட ஏஜ் தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஓகேயா, சன்னோட ஏஜ் கிடைச்சதால இதை வச்சு நம்ம ஈஸியா மதர் ஏஜும் ஃபாதர் ஏஜும் கால்குலேட் பண்ணிடலாம். நமக்கு இப்போ தேவை வந்து கிராண்ட்பாவோட ஏஜ், ஏன்னா அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ மதர் ஏஜ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 4z plus 4 minus 6 இங்க இருக்குல்ல, அதை இங்க கால்குலேட் பண்ணா மதரோட ஏஜ் வந்து 30 இயர்ஸ்னு வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அப்லோட் பண்றோம் 2:1 வந்து x by 30, 2 by 1 is equals to x by 30. இப்போ மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா x is equals to 60 years. இதுதான் ஈஸி மெத்தட் ஆஃப் ரேஷியோ. ஓகே, இப்போ 4 times the difference in ages of 6. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் நான். இது வந்து ஏபிசி, அப்புறமா இதுலே வந்து அல்ஜிப்ரா, ரேஷியோ, அப்புறமா ஆவரேஜ் மூணுமே இன்டர்லிக்கான இது ஒரு கொஸ்டின். இது மோஸ்டா ஹெச்சிஎல், அப்புறமா டிசிஎஸ், அப்புறமா ஜோஹோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இதை கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் கொஸ்டின் இது, நோட் பண்ணிக்கோங்க. 4 times the difference in ages of C and A is 1 more than the age of B. இப்போ கொஸ்டினை பெருசா பார்த்ததுமே பார்ட்டா பிரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இங்க ஏபிசின்னு கொலன்னு இருக்கிறதால ஏ வந்து XYZ நம்ம எடுத்துக்கிறோம், ஏபிசியை XYZ எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன நடக்க போறோம்னா 4 times the difference in ages of C and A is 1 more than the age of B. இது வந்து C and A ஓட டிஃபரன்ஸ். ஓகேயா, இதோட 4 times வந்து 1 plus age of B சொல்லியிருக்காங்க. ஸோ Yன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, percentage of A's age to C's age is 75%. So percentage of A C வந்து 75%. So x by z is equals to 75 by 100. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னா, if the ratio of B's age 5 years hence to C's age 1 year ago is 4:3. நல்லா கவனிங்க. if the ratio of B's age 5 years hence 2 வந்து தனியா வைக்கணும், to C's age 1 year ago ரெண்டுமே கொஞ்சம் ட்விஸ்ட் ஆனது. 5 years henceனா +5, 1 year agoனா -1, அதோட ரேஷியோ 4:3. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தேர்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஏஜஸ் A and C. A and C யோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ x plus z டிவைடட் பை 2 வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஈக்குவேஷனுக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து எலாபரேட் பண்றோம். அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது 4z minus 4x is equals to 1 plus y. அதுல இருந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. அதுக்குள்ள இதுக்கு போகாதீங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் போறோம். x by z is equals to 75 by 100க்கு அதுக்கு 100x is equal to 75 by 75z வருது. இதுல இருந்து x மட்டும் தனியா எடுத்துக்கிறோம் ஈக்குவேட் பண்றதுக்காக. z வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து உங்களோட தேவை பொறுத்து தான். ஈஸி மெத்தட் சொல்றேன் நான். தேர்ட் வந்து இதுல இருந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறோம். ஸோ 3 into y plus 5, 4 into z minus 1. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் y is equals to 4z minus 19 by 3. ஓகே, இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. இதை இதுக்குள்ளார இன்புட் பண்றோம். ஸோ 4z மைனஸ் இந்த எக்ஸோட வேல்யூவை இங்க போடுறோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ, இங்க இருக்கிற ஒய்யோட வேல்யூவை இங்க போடுறோம். ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஃபைனலா ஆன்சர் வந்து இப்படி வரும். 300 by 100ல வந்து கட் பண்ணி 3z ஆகுது. 4z minus 3z is z. z வந்துச்சுன்னா minus 4z. இந்த 3 வந்து z கூட மல்டிப்ளை பண்ணா 3z வருது. மறுபடி இந்த 3 இங்கேயும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 3 வருது. ஃபைனல் ஆன்சர் z is equals to 16 வருது. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து z-க்கு 16 கிடைச்சிருச்சு. அப்ப x-ஓட வேல்யூ என்ன? x-ஓட வேல்யூ தான் 75z divided by 100. ஸோ 75 into 16 divided by 100 வந்து 12 வரும். நமக்கு தேவையானது find the average of ages A and C. ஸோ ஆன்சர் வந்து 12 plus 16 divided by 2 is equals to 28 by 2 is equals to 14. Moving on to the next question. இதுவும் கொஞ்சம் important தான். 2 years ago, Sam's age was 4.5 times the age of his son. 6 years ago, his age was twice the square of the age of his son. What is the present age of Sam's son? So question வச்சு நம்ம பண்ண வேண்டியது x. Okay. Always use tables to calculate ages. It makes tough problems easy. Okay. இப்படி நம்ம வந்து போட்டுக்கோம். இங்க வந்து சாம்சனோட ஏஜ் வந்து எக்ஸா எடுத்துக்கிறோம், சாமோட ஏஜ் வந்து ஒய்யா எடுத்துக்கிறோம். சாம்சன் வந்து எக்ஸ் ஒய். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2 years agoனா எக்ஸ் மைனஸ் 2 ஒய் மைனஸ் 2 கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. 4.5 times the age of his son. சாமோட ஏஜ் வந்து 4.5 times வந்து இப்படி இருக்குன்றாங்க. ஸோ 4.5 times வந்து சாம்சனோட ஏஜ் வந்து சாம் கூட ஈக்குவல். ஸோ இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி 6 years ago his age was twice the square of the age of his son. 6 years agoனா -6 வைஸ் போட்டுட்டு ஸ்கொயர் ஆஃப் ஹிஸ் சன்ன்றாங்க. ஸோ ஸ்கொயர் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ ஸ்கொயர் போட்டதுக்கு அப்புறமா இதோட ஈக்குவேஷன் இங்க இருக்கு. y minus 6 is equals to 2 into x minus 6 the whole square. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் இப்படியே போய்
4x² minus 57x plus 170 வரும். இந்த 4.5 9/2 ஆக்கிட்டோம்னா பெஸ்ட். கமிங் டு த எண்ட், இப்போ ஒய்யோடது நமக்கு இது வழியா கிடைச்சிருக்கு, ஈக்குவேஷன் நமக்கு இந்த ஈக்குவேஷன் வழியா கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா 4x² minus 57x plus 170. ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். இந்த சி இது வந்து ஏ, இது பி, இது சின்வாங்க. ஸோ சிலேருந்து பிக்கு இதுக்கு ரிலேஷன்ஷிப் என்னன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணா சி வரணும், ஆட் பண்ணா பி வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறேன், 40/4 17/4 கண்டுபிடிக்கிறேன். ஸோ 40/4 17/4 ரெண்டுத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம், ஆன்சர் கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா x = 17/4 ஒன்று வருது, x = 40/4 வருது, x = 10 தான். இந்த 44 நம்ம டிவைட் பண்ணா இதான் வரும். ஏஜ் எப்பவுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பேஸ்ட் ஆன் த சாய்ஸஸ் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம லொகேட் பண்றது தான். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் திஸ் கேஸ். வேலிட் ஏஜ் இஸ் 10 years. பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்டிடியூட் கொஷின்ஸ், கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பை பாய்.